Sets தான் பார்க்க போகிறோம். is in a well-defined collection of objects. It is in a form of a roster form and a set builder form. Roster form வந்து எப்படி இருக்கும், HNLம்னா நம்பர்ஸை வந்து ஒரு அல்ஃபபெட்டாக செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருப்போம். அதே செட் பில்டர் ஃபார்ம் எப்படி இருக்கும், it will be in a words. For example, AEIO is nothing but in a vowels. ஆனால் ஓவல்ஸ் அது எங்கே இருக்குது, இஸ் இன் இங்கிலீஷ் அல்ஃபாபெட். ஸோ எக்ஸ் such that எக்ஸ் இஸ் இன் ஓவல்ஸ் இன் இங்கிலீஷ் அல்ஃபாபெட். இப்போ பாருங்கள், ரெண்டு இருக்குது, ஒன்று ரோஸ்டர் ஃபார்மான செட் பில்டர் ஃபார்ம்ஸு, அது செப்பரேட்டாக எழுதுவோம். ஸோ அடுத்தது ஏ பிலாங்ஸ் டு ஏ. பிலாங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் இயர், தட் இஸ் அன் எப்சிலான் க்ரீக் வேர்டில் சொல்லுவாங்க. நம்ம இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் செட்டில். ஸோ ஏ பிலாங்ஸ் டு ஏன்னா அப்படி எழுதணும். பி டஸ் நாட் பிலாங்ஸ் டுனா இந்த மாதிரி எழுதணும், எப்சிலானில் ஒரு க்ராஸ் போட்டு. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓவல்ஸ் இப்போ தான் பார்த்தோம், AEIOUவில் ஏ பிலாங்ஸ் டு பி, விங்கிறது கொடுத்துருக்காது செட்டு. E belongs to and I belongs to and O belongs to, U belongs to B. But other than that does not belongs to V, B O C O. அதே மாதிரி P prime factor of a 30ல என்ன இருக்குது, so 2 2 3 5 7 11 13 17 19 23 and 29. These are the number belongs to P. Other than, that is an example of 15 does not belongs to P, 15 இல்லை. அதே மாதிரி 28 does not belongs to P because 28 நம்பரும் நம்ம செட்டில் இல்லை.